பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 67வது அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். நீங்க தாவீது ஒரு அழகான பிரேயர் பண்றாரு. அதாவது, ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிங்க, உங்க முகத்தை என் மேல பிரகாசிக்க பண்ணுங்கன்ட்டு. முகத்தை பிரகாசிக்க பண்றது அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனர் சொல்றாரு, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த பெரிய வெளிச்சம் தான் ஏசப்பா. ஏசப்பாவை நம்ம ஏற்றுக்கொள்ற பிள்ளையா மாறும்போது, அவரை விசுவாசிச்சு அவருக்கு போதனைகளை கீழ்ப்படிந்து நம்ம வாழ்ற பிள்ளையா இருக்கும்போது நம்ம வெளிச்சத்துல வாழ்ற பிள்ளையா இருக்கும். அப்ப வெளிச்சத்துல இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்க இருளான காரியங்கள் நம்மளை விட்டு நிச்சயமா போயிடுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அடிமையான சில காரியங்கள், பாவமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா அந்த காரியங்கள்லாம் உங்களை விட்டு போகணும் அப்படின்னா நீங்க ஏசப்பாவை முழுமையை ஏற்றுக்கொண்ட மட்டும் போதாது, அவருடைய போதனைகள்ல வாழ்ற ஒரு பிள்ளையா இருக்கணும். அதாவது பைபிள்ல இருக்க எல்லா விஷயத்தையும் நீங்க கடைபிடிக்கணும். பைபிள் உங்களுக்கு என்னென்ன விஷயம் சொல்லுதோ இது பண்ணாத அப்படின்னு அதை நீங்க பண்ணாம இருக்கிறதுக்கு நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பாவத்தை நீங்க மேற்கொள்ளலாம். அதே போல பைபிள் இதுல நீ ஃபாலோ பண்ணுன்னு சொல்லலாம். அதை நீங்க ஃபாலோ பண்ண மட்டும்தான் அப்பதான் உங்களை பாவத்தை ஜெயிச்சு நீங்க சந்தோஷமா வாழ முடியும். சுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்கள் தகவலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.